ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி குலசாதம் எப்படி வைக்கிறேன்றதை காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புழுங்கல் அரிசியில் தான் கூட இதை வைப்பினேன், சிலர் பச்சை அரிசியிலையும் வைப்பினேன். நான் இன்றைக்கி இந்த ரைஸ் கப்பால் 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். ஊர்க்குத்தரிசி ஊர்க்குத்தரிசியில் வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் 1/2 கப் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கிறேன். 1/2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கறிமிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு மரவள்ளி கிழங்கு நானே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிறேன். எல்லா மரக்கறியுமே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். ஒரு கத்திரிக்காய் பெருசு எடுத்துருக்கிறேன். அதோட 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். 2 முருங்கைக்காய் பெருசு எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் சின்ன பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். இதில் 2 வெங்காயம், 7 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 உள்ளி எடுத்துருக்கிறேன். இதுதான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ சட்டி ஒன்றை வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு நான் மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் வாழைக்காயை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு தேவைக்கேற்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்க போகிறேன். உங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வச்சுக்கொண்டு செய்யலாம். இல்லை ஃப்ரோசனான இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இப்படி சைஸில் வெட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி பீன்ஸையும் சைட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன அளவான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த குலசாதம் நார்மலாக கோயிலில் எல்லா இடங்கள்லேயும் செய்து கொடுப்பினா அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி நாங்களும் சுலபமாக வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். கூடுதலாக சொல்லங்காக்கள் குலசாதம் வீட்டில் செய்வினோம். நான் செய்கிற முறையை தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு செய்து பாருங்கள். இப்போ கத்திரிக்காயையும் வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொண்டுறேன். பூசணிக்காயம் வெட்டிட்டு தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் சின்ன சின்ன அளவான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளப்படும். மரவள்ளிக்கிழங்கு சில மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவிஞ்சிடும் குயிக்க, சிலது கொஞ்சம் அவிய லேட் ஆகும். நான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்க போகிறேன். தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன ரவுண்டாக வெட்டினான் அதையும் சின்ன சின்ன 4 பீஸாக வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ மரவள்ளிக்கிழங்கையும் வெட்டி எடுத்து அதோட முருங்கைக்காயை தோல் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஒரு அளவான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். முருங்கைக்காயை இப்படி சின்ன துண்டாக வெட்டிட்டு அதை பாதியாக வெட்ட தேவையில் கரைஞ்சிடும். அப்படியே முழுவனையே சின்ன துண்டுகளாக போட போகிறேன். இப்போ சைடில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது. இப்போ நான் மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு, முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், வாழைக்காய், பீன்ஸ், பூசணிக்காய், வெங்காயம் வெட்டி எடுத்துட்டேன். உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்துட்டேன். இப்போ எடுத்து வச்சுருந்த ஊர்க்குத்தரிசியை கழுவி எடுத்துட்டு தண்ணி கொதித்த தண்ணிக்குள்ளே இப்போ போட்டு அவிய விட போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி அவிய விட போகிறேன். இதில் திறந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரைஸ் அவிஞ்சு கொண்டு வரும், ஓரளவு அவிஞ்சு கொண்டு வருது. அந்த நேரம் நான் எடுத்து வச்சுருந்த பருப்பை கழுவிட்டு போட போகிறோம். ஊர்க்குத்தரிசி அவிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதோட மரவள்ளிக்கிழங்கு சில மரவள்ளிக்கிழங்கு குயிக்க அவிஞ்சிடும், சிலது அவிய லேட் ஆகும். அதனால் நான் மரவள்ளிக்கிழங்கையும் எளியாகவே கொஞ்சம் 10 மினிட்ஸ் முன்னே போட்டு குக் பண்ண போகிறேன். இப்போ பருப்பு மூடியை திறந்து பார்க்கும்போது தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு, ஊர்க்குத்தரிசி எல்லாம் சேர்ந்து ஒரு அளவுக்கு அவிஞ்சு வந்துட்டுது. அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சிருந்த மரக்கறி எல்லாத்தையும் போட போகிறேன். இப்போ வெட்டி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இது நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னா நீங்கள் உரைப்பை குறைச்சி ஒரு நாளைக்கு செய்து கொடுக்கலாம்.
எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாத்தையும் போட போகிறோம். உள்ளி விரும்பினா நீங்கள் உள்ளியும் மிளகும் சீரகம் போட்டு இடிச்சிட்டும் போடலாம். நான் அன்றைக்கு உள்ளியை வெட்டிட்டு போட்டிருக்கேன். இப்போ காணாது எனக்கு தண்ணி. நான் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் விடுறேன். தண்ணியும் கொண்ட தேவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உப்பும் உரைப்பும் உங்களோட தேவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ மூடியை போட்டு நல்லா அவிய விட போகிறேன். இப்போ நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது. கொஞ்சம் இதால் நான் மூடியை திறந்து பார்க்கும்போது நல்லா எல்லாம் மரக்கறியும் ஓரளவுக்கு அவிஞ்சு ரைஸும் நல்லா ஓரளவு குக் ஆகிக்கொண்டு வருது. ஒவ்வொரு காலம் மூடி போட்டுட்டு நாங்கள் திறந்து பார்க்கும்போதும் வடிவாக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கீழே இருந்து மேலே ஆனா விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ எடுத்து வச்சிருந்த புளியை கரைச்சி அதையும் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு தான் குக் பண்ணணும், இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அடுப்பை குறைச்சி விடுங்க. இப்போ மூடியை திறந்து பார்க்குறேன். நல்லா அவிஞ்சு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த டைம் நான் எடுத்து வச்சுருந்த கறிமிளகாத்தூளை போடுறேன். உரைப்பு உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ கறிமிளகாத்தூளையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்பளம் மிளகா பறித்து போட்டு அப்பளம் மிளகாயோட விரும்பினா தயிரும் விட்டு சிலர் சாப்பிடுவினா தயிரோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மூடி போட்டு திருப்பியும் அவிய விடப்படும். இப்போ மூடியை திறந்துட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளப்படும். இது வீட்டில் மரக்கறி எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான். ஹெல்த்தியானதும் கூட குயிக்காகவும் செய்யலாம். இப்போ திருப்பி நான் மூடி போட்டு தூள்மணம் போகிறதுக்கு லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ண போகிறேன். இப்போ இங்கால சட்டி ஒன்றை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நான் அப்பளம் மிளகா பறித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். சாதத்துக்கு அப்பளம் மிளகாயோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் அப்பளம்லாம் பறித்து எடுத்துட்டேன். இப்போ மூடியை திறந்து பார்க்க போகிறேன். நல்லா கொதிச்சு அவிஞ்சான்றது நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும், அடிகான அடிப்பிடிக்காமல். இப்போ கொஞ்சம் தண்ணித்தன்மை மாதிரி இருக்குது. ஆனால் ரைஸ் நல்லா அவியணும், புழுங்கல் அரிசி நல்லா அவிஞ்சு வரணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு குக் பண்ண போகிறேன். இப்போ எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். திருப்பி நான் மூடி போட்டு ஒரு காவியை விட்டுட்டு திருப்பி திறந்து பார்க்குறேன். நல்லா வத்தி அவிஞ்சு கொண்டு வருது. கூடுதலாக ஊர் கோயில்களில் இப்படிக்குள்ள சாதங்கள் செய்வினா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் செய்த சாப்பிடும்போது அது இன்னும் சுவையையும் வாசத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நான் இன்றைக்கி வீட்டில் செய்திருக்கிறேன். அப்படி செய்கிறேன்றது அவங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ நல்லா வற்றி கொண்டு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்களே இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா வற்றி இறுக்கமாக வரும். இந்த டைம் தெரிச்சு பறக்கும் நல்லா வற்றி கொண்டு வராட்டிக்கு நாங்கள் இடைக்கிடையே அடியில் வடிவாக அடிப்பிடிக்காமல் கரண்டியால் அடிகான வடிவாக கிண்டி எடுத்துக்கொள்ளணும். அடிக்கடி வடிவாக கரண்டியால் அடிகான கிண்டி விடணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ நல்லா அருகி கொண்டு வந்துட்டுது. இப்போ டேஸ்டியான குலசாதம் ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செய்து பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.